ஃப்ரெண்ட்ஸ், இப்ப விஜய் டிவில இருந்த மணிமேகலை ரீசெண்டா ஜீ தமிழ் ஷோல போயிட்டாங்க. அப்போ அங்க கொடுத்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல மணிமேகலை அவர்கள் விஜய் டிவியை டைரக்டா அட்டாக் பண்ணி பேசியும் அங்க இருந்த ஆங்கரிங் அண்ட் ஷோ கண்டஸ்டன்ட் அப்படின்னு எல்லாருமே டைரக்டாவே ஸ்பீச் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் வாயாலேயே ஆங்கரிங் வேலையை வேணான்னு சொல்ல வச்சாங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாளே எனக்கு ஜீ தமிழ்ல வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு கிடைச்சது மட்டும் இல்லாம எனக்கு இப்படி ஒரு அவார்டும் கொடுக்க காரணம் ஜீ தமிழ் தான். என்ன அப்படி சொல்ல வச்சவங்க முன்னாடி நான் இவ்வளவு கெத்தா இருக்கேன், இதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடிதான் அப்படின்னு டைரக்டாவே சொன்னாங்க. விஜய் டிவில குக் வித் கோமாளில ஒரு கண்டஸ்டன்டா உள்ள போயிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஷோவிலே ஒரு ஆங்கரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களோட ஆங்கரிங் வேலையையும் விஜய் பிரியங்கா சேர்த்து பண்ணி இவங்கள ஆங்கரிங் பண்ண விடவே இல்லை அப்படின்னு அந்த ஷோல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த ஷோ பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கப்ப சடனா நான் இந்த ஷோல இருந்து வெளியேறேன் அப்படின்னு மணிமேகலை அவர்கள் ஒரு நியூஸ் ஒன்னு ரிவீல் பண்ணாங்க. அந்த நியூஸ்ல விஜய் பிரியங்கா என்னோட ஆங்கரிங் வேலையும் சேர்த்து பண்றாங்க, என்ன ரொம்ப டார்கெட் பண்றாங்க, என்ன எந்த ஷோக்குமே பண்ண விட மாட்டாங்க, அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஷோ கிடைச்சாலும் அதையும் அவங்களே தட்டி பறிச்சிடுறாங்க, எதுக்கு இந்த வன்மம், ஒரு நாள் நீதி ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி போனாங்க. அண்ட் விஜய் பிரியங்காவுக்கு அந்த நேரத்துல புகழ், சரத் அப்படின்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. பட் மணிமேகலைக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. அப்படி இருந்த அவங்க உடனே சடனா நெக்ஸ்ட் ஜீ தமிழ் உள்ள வந்தாங்க. ஜீ தமிழ்ல அவங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்தாங்க. அந்த இடத்த நல்லா தக்க வச்சு நல்ல பேர் எடுத்து இப்ப அதுக்கு அவார்டும் வாங்கிட்டாங்க. கண்டிப்பா இது விஜய் பிரியங்காவுக்கு மிகப்பெரிய அடியா தான் இருக்கும் அப்படின்னு சோசியல் மீடியால இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.